கர்த்தர் இன்றைய வசனம் சங்கீதம் 39 அதிகாரம் 1 வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கும் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கர்த்தர் இந்த வசனம் பார்க்கும்போது நாவினால் பாவம் செய்யாதபடி அவர் என்ன பண்ணுறாராம், தன் வாயை கடிவாளத்தால் முடி வச்சுருந்தாராம். வேதத்தில் பார்க்குறோம். இந்த நாவின் பாவங்கிறது நம்ம அநேக பாவங்கள் விற்கிறாதன பச்சான வயசு நிறைய பாவம் தெரியும். நாவினால் செய்த பாவங்கள் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அது நாவினால் பேசுகிறது தானே, அது ஒரு பாவமானி. ஆனால் நாவினால் தான் அநேக ஆசீர்வாதம் இழந்திருப்போம். மரணமும் ஜீவனும் நாவில் தான் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே இந்த நாவின் பாவத்தினால அநேக காரியங்களும் இழந்திருக்கலாம். கர்த்தரோட சமூகத்தையும் இழந்திருக்கலாம். இந்த நாவின் வார்த்தையினால் பெருமை பேசுகிற வாய் நாவு, அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிற நாவு, அபச்சாரம் வேசித்தனங்களை, இது பெருமை, எந்த காரியமாக இருந்தாலும் நாவின் வார்த்தை இருக்கலாம். அந்த நாவின் வார்த்தையினால் பாவம் வராதபடி வாயை கடுவாளத்தால் அடக்கி வைத்தார் அவர். ஸோ நம்ம அந்த வேளையில் நம்ம வாயினால் இந்த ஒவ்வொரு வார்த்தை நாவிலிருந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தையினால் கர்த்தரை துக்கப்படுத்தினோமானால் இன்னைக்கு ஒரு விஷயம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு, நாவினால் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பு காணுங்க. ஆனால் அந்த நாவை அப்படி கடுவாளத்தை மாதிரி நல்லா காத்துக்குள்ள தேவன் கிருபை தந்து கேட்கும்போது அதுக்கு நீ காத்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட எல்லா உலக ரீதியான ஒரு ஆசீர்வாதமும் நாவில் தான் இருக்குது. பரலோகத்தின் காரியங்களும் உங்கள் நாவில் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா நாவினால் பாவம் செஞ்சே இருந்தால் நம்ம நடத்துக்கு போனோம். ஸோ உலக ரீதியாகட்டும் ஆவிக்கு உலக ரீதியாக பரலோக காரியமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாவு ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. இந்த வேலையில் நம்ம நாவை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தப்படுத்துவோம். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச தேவன் துக்கப்படுத்தாத வார்த்தை, தேவனை மகிமைப்படுத்துகிற சாட்சியை, தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை பேச கர்த்தர்ட்ட அர்ப்பணிப்போம். இந்த நாவை தேவன் ஆசீர்வதிப்பார். எரேமியாவின் நாவை தொட்ட தேவன் நம்ம நாவையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். சாட்சியாக மாட்டார். பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.